அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே நம்மளை தேடி வந்திருக்கு. இப்போ அதை என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு சந்தோஷமாகப்படுறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நம்ம நடக்கும்போது ஒரு 2 விஷயம் வந்து நம்ம வந்து மீட்டிங்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மில்கிங் மிஷின் வந்து குறைஞ்ச ரேட்டில் வந்து தர்றதுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு செமனு, செக்ஸ்டு செமனு, அப்புறம் நல்ல குவாலிட்டியான புல்ஸோடைய செமனை வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போய் ரீச் பண்ணுற மாதிரி அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸும் சரி, நாம் கைட் பண்ணுறதும் சரி, ஃபுல்லாக ப்ரீடிங்கை தான் வந்து நம்ம கைட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போக முடியும். நம்மளுடைய மில்க் ஆவரேஜை வந்து நம்ம வந்து மெயின்டைனும் பண்ண முடியும், கவ்வோட ஹெல்த்தையும் மெயின்டைன் முடியும் அப்படின்றனால மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரீடிங்கை வந்து என்கரேஜ் பண்ணும்போது அதுக்கான செமன் வந்து தேவைப்படுதுங்க. அதுக்கான குவாலிட்டியான வந்து புல் வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய ஜெனட்டிக் வந்து க்ரோத் ஆகிட்டே வரும்போது நம்மளுடைய மில்க் ஈல்டு ஆவரேஜாக க்ரோத் ஆகும். அப்படி இருக்கிற கட்டத்தில் நாம் வந்து நம்ம மீட்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம மில்கிங் மிஷின் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம வந்து இப்போ நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஏஜென்சிஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம். பட் எங்களால் வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போய் சேர்த்த முடியல நிறைய பேர்த்துக்கு. அதனால் நிறைய வந்து அனிமல்ஸ் வந்து இப்போ ப்ராப்பரான இன்ஜெக்ஷன் வந்து போட முடியாமல் போச்சு. இப்போ நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் மிஸ்டர் அரவிந்த் வந்து அன்னூர்லேருந்து. அவரும் ஃபார்ம் வச்சுருக்காருங்க, ஒரு 20 மாடு பக்கம் இருக்குது. அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் பட் எதுவுமே நம்மளால் வந்து பண்ண முடியல, செமன் வந்து நம்ம குறிப்பிட்ட செமன் வந்து கொண்டு போய் சேர்த்த முடியலன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் பர்சனலாக முயற்சி பண்ணி 2-3 கம்பெனி அப்ரோச் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டீலர்ஷிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து பல ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்காக எடுத்துருக்கிறாரு. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க, நம்ம குழுவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டை எந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து அந்த செமன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து சேரும். அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய அசோசியேஷன் மூலிமா எடுத்து கொடுக்குற மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம வந்து சார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த செமன்ஸை வந்து அங்கே இருக்கிற ஏஐ மூலிமா நம்ம வந்து போடுறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து செமன் வந்து சப்ளை பண்ணுறாங்க. நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இப்போ நிறைய என்ன குழப்பமான விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த செமனை வந்து தேர்ந்தெடுக்கிறது, எந்த கம்பெனி தேர்ந்தெடுக்கிறது, என்ன ப்ரைஸில் போடலாம், இந்த செமன் போட்டால் வந்து பால் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை அந்த செமன் போட்டால் பால் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை எப்படி வந்து இந்த மாட்டில் வந்து இந்த செமன் போட்டு பெரிய நல்லா கண்ணுக்குள்ள எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மக்களை குழப்பக்கூடிய வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. இதனால இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ப்ரொமோஷன் இதெல்லாம் தவிர எந்த செமன் வந்து சூஸ் பண்ணலாம், எந்த குவாலிட்டியில் வந்து சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணால் நம்ம அடுத்த ஜென்ரேஷனை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான் இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான செமனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதுன்றது உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத செலவுகள் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த செமன் செலெக்ஷனை பற்றியான டாபிக்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க முழு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் தீபக். வணக்கம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த். நம்ம இவர் அன்னூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீலர்ஷிப் வந்து இவர் தான் வந்து ஏபிஎஸ் வந்து நம்ம எடுத்துருக்காரு. நம்ம டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சப்ளை பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்மளுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செமன் வந்து கண்டிப்பாக போய் சேரப்போகுது. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சார் பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செமன் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற பிளானே கிடையாது. நம்ம மீட்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டிஸ்கஷனில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்துட்டோம். சரி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஏன் வந்து இதை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறோம்? இந்த செமன் வந்து ஏன் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவை வந்து ப்ரீடிங், அதாவது கண்ணுக்குட்டி வளர்ப்பு. இப்போ நம்மளோட அடித்தட்டு மக்களோட எண்ணம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வரும், அதை மேக்ஸிமம் வந்து வளர்த்துற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ வெளியிலேயே போய் தான் அனிமல்ஸ் பார்க்குறோம். இன்னொன்று நம்மளோட அனிமல்ஸோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 லிட்ரு அதை தாண்டறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ல் ஒரு 20 ஃபார்ம் தான் ஒரு 20 லிட்டருக்கு மேலே இருக்க பொட்டன்ஷியலே ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. மீது எல்லாருமே அந்த 15 லிட்டர்ஸ்க்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல கன்று, ஒரு குவாலிட்டியான கன்று எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான சினையூசி போடணுங்க. இப்போ அந்த குவாலிட்டியான சினையூசியை நம்ம சூஸ் பண்ணி போடும்போது தான் அடுத்த ஈத்துக்கு அந்த மாட்டோட கறவை திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று அந்த கன்று வளர்ப்பும் மக்களுக்கு விரும்புவாங்க. அந்த கன்று வளர்ப்பு எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை நோக்கி நம்ம போக முடியும்.
இல்லைன்னா காலம் ஃபுல்லாக நம்ம அந்த 15-20 லிட்டருக்குள்ளேயே போயிடுவோம். அதை மாற்றணும், பெங்களூர் பஞ்சாப் பண்ணுற மாதிரி நம்மளும் நல்லா கொண்டு வரணும். நம்ம அசோசியேஷனில் பேசின மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வந்து ஆர்வமுள்ள இளைஞர்கள் நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களே என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதுங்கிறத கிடைக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி தான் முக்கியமான ஒரு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கு. ஏன்னா அந்த முதல் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அவனுக்கு தேவையான செமன் கிடைக்கலன்னு என்ன அவசரத்துக்கு வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்ப என்னன்னா அந்த 1 இயரே வந்து அவங்களுக்கு தள்ளி போயிடும், வேஸ்ட் ஆகும். இதை வந்து நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணுங்க. இந்த தடைகள் எல்லாம் நானும் சந்திச்சேன். எனக்கு வந்து அப்போ குவாலிட்டியான ஒரு ஃபீடு கிடைக்கல. கம்பெனி ஃபீடுக்காக நிறைய அலைஞ்சு தான் நம்ம ஒரு குவாலிட்டியான கம்பெனி ஃபீடு ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ அது கூட ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்னடா நம்ம இதே பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா அந்த கன்று வளர்ப்புங்கிற ஒரு டாபிக்குள்ளே வர வேண்டியது. அப்போ கன்று ஒரு நல்ல ஒரு தரமான கன்று எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தரமான செமன் தேவைப்படுது. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் டக்குன்னு அது கிடைக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. சராசரியாக இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அப்புறம் அதை நோக்கி ஒரு பயணம் நடந்துச்சு. நம்ம நிறையா அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது சரி இப்போ இதுவும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு மக்கள்னால வாங்க முடியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு சரியான கம்பெனி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனி இருக்காங்க மார்க்கெட்டில். பட் ஓரளவுக்கு வந்து நம்பிக்கைத்தன்மையோட ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி நல்ல கன்று வளர்ப்பு பண்ணி நல்ல பால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஏபிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பர்டிகுலராக ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பிரீடு அனிமலுக்கு வர வரைக்கும் ஊசி போற அளவுக்கு இவங்கள்ட்ட செமன். ஸ்டார்டிங் பிரைஸ் எதுல இருந்து ஆரம்பிக்குது? 55 ரூபாயில இருந்து இருக்குங்க. 55 ரூபாய்க்கு கூட ஒரு நல்ல நம்ம செமன், நல்ல செமன் போடலாங்க. கன்வென்ஷனல் செமன்னு சொல்லுவாங்க. ஆண் கண்ணும் போடும் பொட்டை கண்ணும் போடும். அது வந்து சராசரியா யார் வேணா வாங்கி போடலாங்க. 55 ரூபாயில ஆரம்பிச்சு 10,000 வரைக்கும் இருக்குங்க. இப்போ 55 ரூபாய்க்கு செமன் வந்து இருக்குங்க. இப்போ அது எல்லாமே இருக்கு. பட் அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கான முயற்சி தான் நம்ம மெயினா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி எடுக்க போறோம். ஏன்னா இந்த 55 ரூபாய் செமன் கண்ணில் பார்க்கலாம், பட் அதை வாங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் சேரக்கூடிய இதுல இல்லை. இப்போ ஒரு இந்த கொங்கு மண்டல சுத்தி இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட் போய் சேர்ந்துருது எப்படியோ, ஒன்னுல திருநெல்வேலியில ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அவருனால அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. இல்லை நம்ம அதுக்கு என்ன பிளான் பண்ணிக்கலாம், நம்ம ரூட் பிளான் பண்ணியிருக்கோங்க. வாரம் வந்து இப்போ நம்ம 4 வாரம் 4 ரூட் பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்னா நம்ம வந்து கொங்கு பெல்ட் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா தேனி திருநெல்வேலி அந்த மாதிரி அது ஒரு ரூட்டு. அப்புறம் மதுரை தஞ்சாவூர் இதெல்லாம் ஒரு ரூட்டு. நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம பிளான் பண்ணி பிரித்து மக்களோட தேவைக்கு ஏற்ப அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கான முழு முயற்சியில் இருக்கும். அது நம்ம வந்து இப்போ 55 ரூபா செமன் அவங்களுக்கு அங்கே 55 ரூபாயில போய் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன நம்ம எஃபர்ட் போடணுமோ அதை நம்ம பண்ணுறோங்க. ஓகேங்க. இப்போ செமன் செலெக்ஷன் பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மில்க் ரேட்ன்றது ஒரு மித்த மாநிலம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஆவரேஜில் தான் இருக்கும். அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 லிட்டர் டு 16-17 லிட்டர் கறக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் ஆவரேஜாக எல்லாருமே வச்சிருக்காங்க. ஹெச்எஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிராஸ் ஹெச்எஃப்ஸ் தான் நிறைய இருக்குது. ஒரு 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 10 to 20% பீப்புள்ஸாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 60% 70% பியூரிட்டி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 5 to 10% கீழே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் பியூரிட்டி இருக்க அனிமல் வந்து வச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ இது நீங்கள் சொல்கிறது முழுக்க உண்மை. அது என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஆவரேஜ் மில்கிங்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 16ங்கிறது தான் அதிக மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மக்களை வந்து அடுத்த கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வரணும். அவங்க அந்த 15-16 இருக்கவங்கள ஒரு 20க்கு தொட வைக்கணும், 20 இருக்கிறவங்கள 25-26க்கு தொட வைக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மேல் உயர்த்தணும். அப்போ அந்த மேல் உயர்த்துங்கிறதுக்கு வந்து இதுதான் அடிப்படை. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செமன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியான செமன்ஸ் எல்லாம் வருது. நம்ம அதை பேர் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய காஸ்ட்லியான செமன்ஸ் எல்லாம் வருது. ஒரு செமனே பார்த்தீங்கன்னா செக்ஸர் செமன் 10,000 15,000 20,000 விற்கிது. இப்போ அந்த 15 லிட்டர் 14 லிட்டர் மாடு வச்சிருக்கவங்க இப்போ அந்த டேரெக்டாக அந்த 10,000 12,000 செமன் வாங்கி டேரெக்டாக ஜம்ப் பண்ணி ஒரு 4 ஜென்ரேஷன் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 26-27 போயிடலாமே. இல்லைங்க, அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ நானும் ஒரு அதுக்கான பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கா? இல்லைங்க, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்க. என்னதான் பணம் ஒரு இதாக இருந்தாலும் நம்ம வந்து மாட்டோட பாடி ஸ்கோருங்க, மாட்டோட வெயிட்டுங்க, மாட்டுக்கு என்ன தேவையோ நம்ம அதுதாங்க கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறோங்க. நம்ம எல்லாருமே 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு 15 லிட்டர் 14 லிட்டர்ன்றது நம்ம 0 பொசிஷனா வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு 10% ஆஃப் த பீப்புள் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்றாங்க. இது வந்து மீதி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம்.
முதல் டைம் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஒரு 15 லிட்டரு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு நம்ம தனியாக புல் செலெக்ஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கன்று இல்லை பெண் கன்று ரெண்டுமே பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாயிலேருந்து இருந்து நமக்கு ஒரு 600 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இது வந்து நம்ம வெப்சைட்லேயும் டேரெக்டாக போய் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான மறைமுகமும் எதுவுமே இல்லைங்க. இந்தியாவில் வந்து ஏபிஎஸ் வெப்சைட் ஒன்று இருக்குங்க. புல்லோட டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் போய் எல்லாருமே செக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு 20 லிட்டர் கறவை திறனுக்கு இருக்கிற மாதிரி மாட்டுக்கு அதே மாதிரி நம்ம ப்ரீட் குவாலிட்டின்னு அதை சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹெச்எஃப்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா பியூரிட்டி வந்து ஒரு 60% இருக்கும், 70% இருக்கும். அந்த பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரியும் நம்ம புல் செலெக்ஷன் கொடுக்கலாங்க. எடுத்தோடனே நீங்கள் போய் 2000 ரூபாய்க்கு போடுங்க, 3000 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு நம்ம அறிவுரை பண்ணாமல் ஒரு 1000 இப்போ பொட்டைக்கண்ணு மட்டும்தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம 1200 ரூபாய்க்கும் செமன் இருக்குங்க, 1800 ரூபாய்க்கும் இருக்குங்க. அது அவங்க முதல் டைம் அது ட்ரை பண்ணலாம். அதுலேருந்து ஒரு கண்ணு எடுத்து அந்த கண்ணு தரமாக ரெடி ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க 1800 ரூபா செமன் ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க அதுக்கு அடுத்தடுத்து அது 1 2 ஸ்டெப் வந்து நம்ம ஒரு படி 2 படி தாங்க போகணும். நேராக 3வது படி 4வது படின்னு போகும்போது அது இதாகுங்க. இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஹெச்எஃப். இந்த ஹெச்எஃப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, ப்ராப்பரா இருக்குது. நார்மலா பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஃப்னு சொல்லுவாங்க. பட் இந்த அனிமல்ல இருந்து நம்ம வந்து ஒரு கண்ணை எடுத்து அதை வந்து நம்ம ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 30 லிட்டரோ 40 லிட்டர் கறக்கிற அனிமலோ நம்ம எடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, இந்த அனிமலுக்கு டைரக்டா நம்ம வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கம்பெனிலேருந்து நல்ல பெரிய செம்மன் வாங்கி போட்டா மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு படியாக தான் இதை மேலே ஏற்ற முடியும். இப்போ நீங்கள் எந்த காஸ்ட்லியான செம்மனை தூக்கி இந்த அனிமலுக்கு நீங்கள் போட்டிங்கனாலுமே அது முதல் கண்ணு ஒரு பொட்டக்கண்ணே போடுதுன்னு வைங்களேன். அந்த முதல் கண்ணு போடும்போது உங்களுக்கு எல்லா சேஞ்சஸுமே ஆகி ஒரு நல்ல கண்ணு உடனே உங்களுக்கு அந்த வரப்போறது இல்லை இல்லைங்களா? அது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு மடியோட அமைப்பு இருக்குது, ஒரு காம்போட அமைப்பு இருக்கும், அந்த கால் குழம்புடைய அந்த கால் ஸ்ட்ரைட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடியோட வெயிட்டு இதெல்லாம் வந்து மாறுறது வந்துங்கன்னா ஒரே ஒரு கண்ணு பிறக்கிறதுனால மாற போறது இல்லை. இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, அந்த இப்போ இந்த காட்டக்கூடிய அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செக்ஸரி செமன் போட்டு சக்ஸஸ் பண்ணுறீங்க, அதாவது பொட்டக்கண்ணே போடுற ஊசி போட்டு சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கண்ணுக்கு மறுபடியும் ஒரு ஊசி போடணும். அது அப்போ அதில் என்ன பார்க்கணும்னா அந்த பிறக்கக்கூடிய கண்ணில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்றதை கவனிக்கணுங்க. அப்போ அந்த பிறக்கக்கூடிய கண் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு மடி எப்படி வருது, என்ன காலெல்லாம் வந்து கோணையா வைக்குதா, நேனா வைக்குதா, இல்லை வெயிட் வந்து எப்படி அச்சீவ் ஆகுதுன்றதா உங்களுக்கு வளர தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கு ஒரு செக்ஸரி இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் ஒரு கண்ணை வந்து எடுப்பாங்க. அப்புறம் அந்த வர்ற கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாயிருச்சா, ஓரளவுக்கு வந்து அனிமல் பெருசாயிருச்சா, அதோட ஈல்டும் வந்துருச்சா. இது பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ல இது ஜம்ப் பண்ற அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இது பெரிய டிராவலுங்க. இது வந்து இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை வேணுங்க. அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணுங்க. இப்ப நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க, பட் ஆனா அது எல்லாத்துக்கும் பொருந்துமானா கிடையாது. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த அவேர்னஸ் இருந்து ஒரு நல்ல புல் போட்டு நல்ல செமன் எடுத்துருந்துருப்பாங்க, செமன் போட்டு நல்ல புல் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து டைரக்டா ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ட்ரை பண்ணலாங்க. நம்ம பேசிக்கா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து அந்த மாட்டுக்கு என்ன தாங்க முடியும், அந்த மாட்டுக்கு என்ன சரியா படும் அப்படிங்கிற புல் செலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டு வரலாங்க. இப்ப பஞ்சாப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே கிராஜுவலா தான் வந்தாங்க. அவங்க வந்து எடுத்தோடனே இன்னைக்கு 10th ஜென்ரேஷன் 12th ஜென்ரேஷன் போலிங்க. அவங்க ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டு அவங்களும் ஜீரோல ஆரம்பிச்சு ஜென்ரேஷனா இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னைக்கு பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மில்கிங் கெப்பாசிட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் தாங்க. 40 லிட்டர் அவங்க இன்னைக்கு சராசரியா எந்த பண்ணையுமே பால் ஈட்டுதுன்னா அவங்களோட டிராவல் பயணம் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குங்க. இப்ப நம்ம அந்த 10 வருஷம் பயணம் பண்ண முடியுமானா அதை நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நமக்கு இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல அனிமல் வாங்கும் போதோ இல்ல நம்ம கண்களை வந்து வளர்த்தும் போதோ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் மோசமான கண்ணு இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுத்துட்டு நல்ல ஆரோக்கியமா கண்ணுகளை வளர்த்தலாம். கொஞ்சம் நல்ல இப்போ ஒரு நிறைய போட்டோஸ் நம்மளுக்கு வருதுங்க. ஒரு 10 மாசம் 11 மாசம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வெறும் 100 கிலோ இல்ல 150 கிலோல இருக்கும். அது தப்பு சொல்ல வரல, பட் அதோட பிரீட் அந்த அளவுக்கு தான் வளருதுங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வளர்த்து அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம க்ரோத் பண்ணலாம்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது வந்து டைம் வேஸ்ட். அது வந்து அந்த மாதிரி கண்ணுகளை வளர்த்துறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் வேஸ்ட் தான் ஆகும். அப்போ உங்ககிட்ட ஒரு 4 கண்ணு 3 கண்ணு அந்த மாதிரி கண்ணு இருக்குதுன்னா அந்த 4 கண்ணு 3 கண்ணையும் கொடுத்துட்டு ஒரு நல்ல வெயிட்ல அட்லீஸ்ட் ஒரு ஜெனட்டிக்லாம் தெரிய வேண்டியதுல நல்ல ஒரு குவாலிட்டியில நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு 1.25 வருஷத்தோட கண்ணு எடுத்து அந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான செமன்ஸ் வாங்கி நீங்க கொடுக்கும்போது ஒரு 5 வருஷம் பீரியட்ன்றது ஒரு 3 வருஷம் குறைக்கலாம். அந்த நீங்க கிராஸ்ல இருந்து கொண்டு போகும்போது நான் 5 வருஷம் சொல்றேன், பட்
எல்லா வருஷமே பொட்டக்கண்ணு போட்டாதான் அது பாசிபிள். உண்மைதாங்க. அந்த பொட்டக்கண்ணு வளர்ந்து வரும்போது தான் அதுக்கான கரெக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். அந்த கண்ணுமே பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்து அதோடைய அமைப்பெல்லாம் பார்த்தா தான் தெரியும். மடி வளர்ந்தாதான் தெரியும் அது வந்து எப்படி வந்திருக்குது, எந்த அமைப்புல மடி வந்திருக்குன்னு தெரியும். அப்போ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, கண்ணை மூடிட்டு நம்ம நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க. அப்போ என்னன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் மோசமான கண்ணுகளா இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல கண்ணுக்குட்டி பிரீட் செலக்ஷன் பண்ணிட்டு அதுல இருந்து இதை க்ரோத் பண்ணும் போது ஈஸியா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல இது வந்து பக்கத்துல கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. தரமான கன்று வளர்ப்புல தாங்க நம்ம வந்து எட்டக்கூடிய ரிசல்ட் வந்து பக்கத்துல வரும். ஆமா, இப்ப நம்ம பெரிய தாயில இருந்து பெரிய நல்ல இந்த மாதிரி செக்ஸுவல் செமனை போடுறது வந்து பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல ஒரு நல்ல வந்து கண்ணுக்குட்டியில இருந்து போடுறது பெட்டர்னு ஃபீல் பண்றீங்க? கண்ணுக்குட்டிக்கு போடுறது பெட்டருங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு தரமான கண்ணுக்குட்டி வளர்ப்பா இருக்கும்போது அதோட அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அந்த கரு இதாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்க. இப்போ செக்ஸ்டுன்னு நம்ம போகும்போது நம்ம ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி 1000 ரூபாயிலேருந்து 1800 2700 இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்குங்க. இந்த 3 கேட்டகரி நம்ம போடும்போது எந்த ஒரு விவசாயிக்கும் அந்த பணம் வந்து வீணாக போகக்கூடாதுங்கிறத நம்மளோட மெயின் எண்ணம். அப்போ தரமான கன்று வளர்ப்பாக இருந்து அந்த கன்றுக்கு கரெக்டான பருவத்தில் இருக்குது அது போடும்போது அப்சர்வேஷன் ரேட் வந்து ரொம்ப ஹையுங்க. அதே மாதிரி முதல் ஈத்து 2வது ஈத்து வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. அதுக்கு மேலே வந்து மாட்டோட வளர்ப்பு அதை பொறுத்து தாங்க. மாடு வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, ப்ராப்பரான மினரல்ஸ் கொடுத்து ப்ராப்பரான ஃபீடிங் மெத்தட் கொடுத்து உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 3வது ஈத்து வரைக்கும் ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு மேலே நம்ம செக்ஸ்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. கன்வென்ஷனல் போய்க்கலாங்க. ஏன்னா கன்வென்ஷனல் உங்களுக்கு 55 ரூபா ஆரம்பிச்சு ஒரு 600 ரூபாயில முடிஞ்சிருக்கும் போது அது விவசாயிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா இருக்காது. உங்களுக்கு அது சக்சஸ் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி கணக்குல நம்ம. ஆமாங்க, அது ஒரு பெரிய இழப்பாக இருக்காதுங்க. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு 11-12 மாசத்துல பாத்தீங்கன்னா அதோட வெயிட் அச்சீவ் பண்ணிருச்சுன்னா ஒரு நீங்க வந்து என்னன்னா நிறைய பயப்படுறாங்க இந்த மாதிரி ஊசிகள்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கு போட்டா வந்து தலை சிக்கிரும், கண்ணு வந்து பெருத்துருன்ற மாதிரி அது ஒரு மித்து இருக்கு. அது எங்க அது நடக்கும் அப்படின்னா வெயிட் அச்சீவ் பண்ணாமே நம்ம ஊசி போடுறோம். ஏன்னா இந்த மாதிரி கண்ணுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுங்கெல்லாம் 9 மாசம் 10 மாசத்துல ஹீட்டுக்கு வரும்போது டக்குன்னு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. அது வந்து தவிர்க்கணுங்க. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 300 கிலோ பாடி ஸ்கோர், ஒரு 300 கிலோ ஒரு 320 கிலோக்கு மேல இருக்கிற குறைஞ்சது அந்த ரேஞ்சில் இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியோட செக்ஸைடு செமன் போடும்போது கண்ணும் நல்லா இருக்குங்க. கண்ணு போடுற டைம்ல மாடுக்கும் சிரமம் இருக்காதுங்க, தாயும் கண்ணுக்குட்டியும் நல்லா இருக்குங்க, பால் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். இப்ப நாம பார்த்த வரைக்குங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ல நம்மளால பிரீட் எல்லாம் தெரியாம அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு 11-12 மாசம் ஒரு 300 மேல இருக்கக்கூடிய கண்ணை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு நல்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டு வரும்போது அது கண்ணு போடும்போது நியர்லி 490 to 500 kg அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்க ஒன்று யோசிக்கலாம், ஓகே நல்ல நான் ஒரு குட்டி வச்சிருக்கிறேன், இப்போ அந்த குட்டியில வந்து நான் ஒரு காஸ்ட்லியான செமன் ஒரு 45 லிட்டர் 50 லிட்டர் மாடுடைய ஊசி போட்டோம்னா உடனே அந்த போடக்கூடிய குட்டி வந்து நம்மளுக்கு வந்து 30 லிட்டர் 40 லிட்டர் கறந்துருமானா அது பாசிபிள் கிடையாது. இல்லைங்க, பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது தாய் என்ன கறவை கறந்துச்சோ அது ஒரு 50% வந்து உங்களுக்கு அந்த கண்ணுக்குட்டி வரும். அப்புறம் நம்ம போடக்கூடிய செமன்ல கொஞ்சம் சேர்ந்து வரும். இதுதான் வந்து காம்பினேஷன் வரும் இல்லையா, உடனே எல்லாமே மாறாது. அதனால நம்ம அவ்வளவு பெரிய ட்ரை பண்ண வேண்டிய அவசியம். நம்ம செமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாயோட கறவையில இருந்து ஒரு 5 to 8 லிட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வளர்ப்பை பொறுத்து அதோட தாயோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அதோட கறவை திறனை பொறுத்து நம்ம செமன் போடும்போது கண்ணுக்குட்டியோட மில்க் பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி வருங்க. ஒரு சராசரி 5 to 8 லிட்டர் இம்ப்ரூவ் ஆகி வருங்க. இது வந்து நம்ம பேசணுங்கிறதுக்காக சொல்றது இல்லை, இதெல்லாம் ப்ரூவன் ரிசல்ட்டுங்க, அச்சீவ்டு. இப்போ பஞ்சாப்லேயே அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 20 லிட்டர்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து சராசரியா ஆவரேஜ் வந்து 40 லிட்டரை தாண்டிருச்சுங்க. அவங்க 40 லிட்டருக்கு கீழே இருக்கிற அனிமலை கொடுத்துட்றாங்க. கல்லிங்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மெத்தடு. அது வருஷம் வருஷம் ஒரு 10% வந்து எந்த அனிமல் அவங்களுக்கு வயசாகுதோ இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற அந்த பால் திறன் குறையுதோ அதை வந்து அவங்க கழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க இப்போ நம்ம வந்து 20-30க்கு ட்ரை பண்றோம், அவங்க 50க்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து ஆவரேஜ் 50க்கு வந்துட்டாங்க. அவங்களோட ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 79.12 கிலோ கறந்ததுங்க. அதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 89.12 89 கிலோவெல்லாம் கறந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா இதே கம்பெனியோட இந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா இதே கம்பெனியோட புல்லோட டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அது ப்ரூவன் தாங்க. இது வந்து நம்ம சொல்றதுக்கு இல்லை, வெப்சைட்ல போய் பார்க்கலாங்க. இப்போ எனக்கு வந்து நான் சொல்றேன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, வெளியிலேருந்து வாங்கிட்டு இல்லை என்னோட கண்ணுக்குட்டியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 20 லிட்டர் தாயோடைய கண்ணுக்குட்டி நான் வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு செமன் போட்டிருக்கேன், பட் ஒரு நல்ல குவாலிட்டியான செமன், ஏதோ ஒரு செமன் அன்னோன் செமன் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு குட்டி இருக்குது, ஒரு 11 மாதம் குட்டி இருக்குது. இப்போ
நான் வந்து எனக்கு என்னோட மில்க் ஈல்டை வந்து ஒரு 35-40 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகணும்னா அதோட ஜேர்னி வந்து எப்படி நான் கொண்டு போறது? அதுக்கு வந்து நம்ம 2 லாக்டேஷன் ரெடி பண்ணணுங்க. முதல் லாக்டேஷன்லேயே கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி 35-40 வரும்னா வராதுங்க. அப்படி யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. இப்போ அந்த முதல் லாக்டேஷன்லேயே எனக்கு 35-40 வரணும்னா நான் அதோட ப்ராசஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, அதாவது அது ப்ரீடு தாங்க. இப்போ ஆல்ரெடி அது வந்து கண்ணு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது ஜெனட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்து இது வந்து ஒரு நோன் ஜெனட்டிக்ஸாக இருந்துன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் புல் போட்டு எடுத்தடுப்புலேயே 35 லிட்டர் கொண்டு வந்துடலாங்க. ஜெனட்டிக்ஸ் தெரியாமல் இருக்கும்போது அதோட தாய் எவ்வளோ, அது எவ்வளோ கறந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த தாய் எவ்வளோ, அது எவ்வளோ கறந்தது, அந்த முதல் 2 கறவை திறன் தெரியாமல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 3-4 செமன் புல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராமு, ஆஸ்கரு, மிலேனியம், மேவரிக். இது எல்லாமே 3200 டிபிஐ ஜாஸ்தி தான் இருக்குங்க. இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன். டிபிஐன்றது நம்ம வந்து இதோட 2வது பகுதியில் பார்க்கலாம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை வச்சு ரொம்ப டெக்னிக்கலா ஓரியன்டா வந்து இருக்கக்கூடிய அந்த ஜினோமிக் ப்ரூன் எல்லாம் வந்து நம்ம 2வது பகுதியில பார்க்கலாம். இது நம்மளுடைய மக்களுக்காக நாம வந்து சகஜமான கான்செப்டை வந்து நம்ம புரிய வச்சுக்கலாம். சரிங்க. அந்த 2வது கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கான்செப்ட் வந்து 2வது பகுதியில நம்ம பேசிக்கலாம். இப்போ அப்ப நான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருக்கிறேன். அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு 1200 உங்களுக்கு 1800 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு செக்ஸ் சிஸ்டம் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் அதோடைய மில்க் ஈல்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எபோல தான் இருக்கும். ஆமாங்க, எபோல. நம்ம எந்த அனிமல் வச்சிருக்கோமோ அதோட எப்படியோ ஒரு 3 மடங்கு 4 மடங்கு நல்ல ஒரு குவாலிட்டியான 8 லிட்டர் எபோல இருக்கும். 8 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 8 லிட்டர் எபோ தான் இருக்கும். 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும். அப்போ நம்ம வந்து ரேட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ரேட்ல கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய தேவையில்லைங்க. அந்த ஃபார்மர்னால எந்த காஸ்ட்ல வந்து அஃபோர்டபுளா வாங்க முடியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களால சூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் கீழே போட்டிருக்க நம்பர் இருக்கு, சாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இவ்வளவுதாங்க என்னால செலவு பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்ஸ்டு செமனை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ அந்த க்ரோ குவாலிட்டியில வந்து செக்ஸ்டு செமன் போடுறதுனால மாடு ஒண்ணு கெட்டு போயிருக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க. அது அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் காஸ்ட் கம்மியான போட்டோம்னா வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி புரிஞ்சுங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறதுலே லோ குவாலிட்டியில ஒரு செக்ஸ் செமன் இருக்குங்களா, அது இங்க இருக்கு. நம்ம இருக்கிற அனிமல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. உண்மைதாங்க, இதுதான் உண்மை. அப்போ நீங்க எந்த செமனை சூஸ் பண்ணீங்கனாலுமே பாத்தீங்கன்னா நம்மளோட அது பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமாங்க. இதுதான் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னா நம்ம கிட்ட ஆவரேஜா இருக்க அனிமலோட பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறோம். நீங்க எந்த கம்பெனில நீங்க லோ குவாலிட்டியில இருக்கிறதுலயே கம்மி ரேட்ல செமன் சூஸ் பண்ணீங்கனாலுமே அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதனால நீங்க இங்க இருக்கிற செமனை நீங்க எந்த கொடுத்து போட்டீங்கனாலுமே அது போடுற குட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால ரேட் வைஸ்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். குறைவான ரேட்ல நல்ல செமனை கேட்டு வாங்கி நீங்க போட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த நான் எடுக்கிற கண்ணுக்குட்டிக்கு போடுற கண்ணு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. அப்போ அந்த கண்ணுக்கு ஒரு நல்ல செமன் அடுத்து ஒரு 1200 500 இல்ல வந்து 2000 என்னால முடிஞ்சிச்சுன்னா போட்டோம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் நம்மளுக்கு தாண்டி மேல வருவோம். இப்போ ஒரு 20 தாயில இருந்து நான் எடுக்கிறேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு, அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கம்மி ரேட்ல ஒரு செமன் போட்டு எடுக்கிறேன். அப்போ அந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 25 பர்ஃபார்ம் பண்ணுது, நீங்க 23 24 பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதோடைய கண்ணுக்குட்டி ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு 2000 ரூபாயில ஒரு நல்ல போடலாங்க. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் 1 தாண்டி ஸ்டேஜ் 2 வந்துட்டீங்க. ஸ்டேஜ் 2 வரும்போது நம்ம டாப் புல்லோட செகண்ட் ஜென்ரேஷன் புல்ல ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஈஸியா அது 20-22 இருக்கிறது நம்ம ஒரு 30 பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இது என்னன்னா அந்த 3வது பிறந்த கண்ணுல இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியான செமனை ஆட் பண்ணும்போது அடுத்தது பாத்தீங்கன்னா தலையத்திலேயே அந்த கண்ணு வந்து தலையத்திலே உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த 25 to 30 ரீச் பண்றதுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி பொறுமையான டிரான்சாக்ஷன் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமோ இல்லையோ, நீங்க வேற எப்படி கால்குலேஷன் போட்டீங்கனாலும் உங்களால வந்து அந்த சக்சஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு 30-35 கிடக்கிற தாய் இருக்கணும், அதோட குட்டிக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லையா இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன் இல்லாம உங்களால 30-35 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளை வந்து ஒரே ஊசியில ஒரே டைம்ல கொண்டு வர முடியும்னா அது பாசிபிள் இல்லை. அதை நம்பி யாரும் வந்து பெரிய அளவுல காசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க செமனை வாங்கி போட்டு ஏமாற வேண்டியதில்லை. நீங்க கம்மி ரேட்ல வெறும் 10 ரூபா 50 ரூபாய்க்கு 50 ரூபா 100 ரூபாய்க்கு நீங்க செமன் வாங்கினாலும் எப்படின்னா இப்போ செக்ஸல் செமன் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வருது. செக்ஸல் செமன் 1200 ஸ்டார்டிங் இருக்கு. அதே புல்லோடைய கன்வென்ஷன் செமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500-600 இருக்குங்க, 200 ரூபாயில இருக்கு. அந்த 200 ரூபாயில போட்டு உங்களுக்கு லக்ல ஒரு பொட்டக்கன் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொட்டக்கனுக்கு நீங்க அடுத்தது க்ரோத் பண்ணீங்கனாலும் இதையே போய் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உண்மைதான். பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க போறது இல்ல. இல்ல உங்ககிட்ட தாய் எப்படியோ உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணு பெரிய தாய் வச்சிருக்கீங்க, ஒரு 25 லிட்டர் உங்கள்கிட்ட கறக்குது,
அதுல ஒரு பொட்டக்கண் எப்படியே வந்துருச்சுன்னா அந்த பொட்டக்கண்ணுக்கு இதே மாதிரியான ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. 5 வருஷத்துல நடக்க வேண்டியது ஒரு 2 வருஷத்துல நடக்கும். இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்வென்ஷனலுக்கும் செக்ஸுடுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னாங்க, தொகை ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து 200 ரூபா, இது 1200 ரூபா. என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி தாங்க. அது எனக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி வேண்டாம், எனக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து பொட்டக்கண்ணே தான் வேணும், வாய்ப்பு எனக்கு அதுதான் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இருக்கு, எனக்கு நான் நிதானமா போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்வென்ஷனல் போய்க்கலாம். இப்போ என்னோட பர்சனல் நான் வந்து அட்வைஸ் பண்றது என்னன்னா, கிடாரிகளுக்கும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், அந்த ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சென பிடிக்கக்கூடிய மாடா இருந்துச்சுன்னா அது செகண்ட் லாக்டேஷன்ல ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும் நம்ம வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி போடலாம். அதுவும் அதோடைய அந்த தாயோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 20க்கு மேல 20 பக்கம் இருக்கும் போது இதை ட்ரை பண்ணோம்னா ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா 20க்கு போகும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரை பண்ணலாங்க. அதுவே ஆல்ரெடி இப்போ யாருக்காவது வந்து நான் 25க்கு மேல கறக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் புல்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கான புல்லுக்கான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடலாங்க. ஓகே. இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கிடாயும் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு 4 பல்லுல 2 பல்லுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1.5 வருஷமா 2 வருஷமா சனையாகாத கிடாரி, அதுக்கெல்லாம் ட்ரை பண்றது வந்து வேஸ்ட்டுங்க. ஏன் வேஸ்ட்னு சொல்ல வரேன்னா, பல்லு போடாம ஒரு 12 மாசத்துக்குள்ள அது 300 கிராஸ் பண்ணியிருந்தாதான் அட்லீஸ்ட் அது எந்த நம்ம ஹிஸ்டரியே தெரியலினாலுமே ஓரளவுக்கு வளரும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். 4 பல்லுல 300 கிலோல இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அதோட வளர்ச்சி வந்து ஆல்ரெடி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 4 பல்லு 6 பல்லுல பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு 300 கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டுங்க. 4 பல்ல 6 பல்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 300 கிலோ கிராஸ் ஆயிருக்குது அப்படின்றத நீங்க கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஒரு எப்படி சொல்லுங்க, ஒரு குத்து மதிப்பா ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, பல்லு போடாம பல்லு சந்து ஒழுகாம ஒரு 11 மாசம் 10 மாசம் இல்ல 12 மாசம் கிராஸ் ஆன ஒரு கண்ணுக்குட்டி நல்ல ஹெச்எஃப்ல நீட்டான குவாலிட்டியில கால் நம்ம இதெல்லாம் போட்டிருப்போம். பழைய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அதோட கால் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கணும், அதோட மடி அமைப்பெல்லாம் எப்படி இருக்கணும்னு போட்டிருப்போம். அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு 300 கிலோ கிராஸ் ஆன ஒரு கிடாரியை எடுத்து அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நாங்கள் எடுக்கக்கூடிய கிடாரியே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குவாலிட்டி இல்லைன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த சமன் போட்டிங்களோ ரிசல்ட் வராது. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணி இது பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலுமே உங்களுடைய மாடோட ஃபோட்டோஸை வந்து சாருக்கு அனுப்பி அதோட ஈல்டு என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு போடலாமா வேண்டாமா அப்படின்ற சஜஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ஒன்றும் கொள்ள லாபமெல்லாம் வந்து யாரும் இப்போ எடுக்க போகிறது இல்லைங்க. இந்த செமனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட்ல தான் ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ங்க. அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு விற்கிறதுனால இங்கே யாருக்குமே எந்த ப்ராஃபிட் ஆக போகிறது இல்லை. இப்போ நம்ம அசோசியேஷனில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி அவர் வந்து இதை வற்புறுத்தி அவர் எடுக்க வச்சிருக்கிறோம். அதனால வந்து நீங்கள் பயப்படாமல் உங்களுக்கு தேவைப்படும் போது சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கறக்குது, என்னோட அனிமல் இப்படிதான் சொல்லி ஒரு வீடியோ கிளிப் அனுப்புனீங்கன்னா அவர் அதுக்கான ஊசியை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவார். அதை கொண்டு வந்து சேர்த்துக்கான வேலையை வந்து அவர் உங்களுக்கு செய்வார். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எல்லாமே இருக்குங்க. எப்போ அந்த அனிமல் ஹீட்டுக்கு வருது, ஒரு ப்ராப்பர் ஹிஸ்ட்ரின்னு நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து நல்லா பண்ணுறாங்க. நம்ம அடிஷனல் நம்ம சைடில் இருந்து இந்த கார்டு ஒன்று கொடுத்துட்றோங்க. எந்த ஃபார்மர்ஸ் சமன் வாங்கினாலும் இதில் வந்து எப்படி டீட்டெயில் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கன்றுலேருந்து ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ஈத்து மாடுலேருந்து ஆரம்பிக்கிறாங்களா, அது எத்தனாவது ஈத்து, எவ்வளோ கறவை திறனில் இருந்திருக்கு, அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ரூவன் இல்லைனாலுமே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு, நம்மகிட்ட இப்ப ஆல்ரெடி என்ன இருக்கோ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற அனிமல்களோட ரெக்கார்டை வச்சு, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அனிமலே ப்ரூவன் தானங்க. ஆமாங்க, நம்ம போய் வெளியதுக்கு ப்ரூவன் தேடணும். நம்மளோட இப்ப அது வேற ஒரு மார்க்கெட்ல இதாயிடுச்சுங்க. அதாவது இப்ப எல்லாருமே வியாபாரம் பண்றோம். எல்லா கம்பெனியுமே சமன் விற்கிறாங்க. அந்த சமன் வந்து எந்த கம்பெனியுமே நேரடியா விற்க முடியாதுங்க. நம்மளே மாதிரி யாராவது ஒரு டீலர் மூலியமா தான் விற்கணுங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா அது வந்து இப்ப ப்ரூவனு நான் ப்ரூவனு அவங்களோட வியாபாரத்துக்காக வேண்டி சொல்றாங்க. அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு வேணுங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த கம்பெனி தான் வாங்கணும், அந்த கம்பெனி தான் வாங்கணும், யாருமே கட்டாயப்படுத்தி வியாபாரம் பண்ண போறது இல்லை. நம்மனால இந்த கம்பெனி சூஸ் பண்ண முடிஞ்சு, இந்த கம்பெனி மூலியமா தான் நமக்கு என்னன்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே அஃபோர்டபுள். ஏன்னா 55 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு மேக்சிமமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வாங்குறது 2700 ரூபாயிலே செக்ஸட் வாங்கிடலாங்க. இந்த 10,000 ரூபாங்கிறது வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குவாங்க. பட் சராசரியா வாங்குறவங்க ஒரு 2000 ரூபாய் 2700 ரூபாயிலேயே நம்மளால 35. இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப இந்த ப்ரூவனுங்கிறது அதை தாண்டிங்க
இப்போ பஞ்சாப்ல வந்து ஏபிஎஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாங்க. வருஷம் வருஷம் அவங்க இது நடத்துவாங்க, பிடிஎஃப்ஏ ஷோ நடத்துவாங்க. 50 லிட்டர் 60 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் அங்க யதார்த்தமாவே இருக்குங்க. அது எல்லாமே ஏபிஎஸ் புல்லு இருக்குங்க. எஸ்ஏஜில 56 லிட்டர் மைசூர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கு. எஸ்ஏஜி நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாயிலேயே கிடைக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் இப்ப அது அதாவது இப்ப இந்த ப்ரூவனுங்கிறது வந்து வியாபார நோக்கத்துக்காக வந்து சொல்றாங்களா இல்ல வந்து என்ன காரணம்னு நமக்கு அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைங்க. பட் வந்து மக்களுக்கு என்ன யதார்த்தமோ தேவையோ அதை நம்பி மக்கள் வாங்கலாம். இப்ப இந்த கம்பெனிங்கிறது வந்து ஒரு 80 வருஷமா இருக்கிற கம்பெனி. அமெரிக்காலேயே 80 வருஷமா இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு முதல்ல இம்போர்ட்டட் செமன் கொண்டு வந்ததே இவங்க தான். அதே மாதிரி பூனேல வந்து இவங்களோட லைவான புல் ஸ்டேஷன் இருக்கு. நம்மளும் பர்மிஷன் கேட்டிருக்கோங்க. கூடிய விரைவில் நம்மளும் அங்கே லைவ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறோம். அது இல்லாமல் இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்றதை தாண்டி இந்த கம்பெனியோட புல்லுகளை ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. அதாவது இந்த ப்ரூவன் அப்படின்னு சொல்றவங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டிலே சில பேர் இருக்காங்க 35 லிட்டர் 40 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குங்க. அவங்களோட டெஸ்டிமோனியிலே நம்ம அடுத்தடுத்த வீடியோல போடலாம். அது இல்லாம பஞ்சாப்ல இருக்கிற ஒரு 50-60% விவசாயிகள் வந்து இந்த கம்பெனியோட புல்ல போட்டு 40லேருந்து ஒரு 60 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜா இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஜெனரேஷன்ல தாண்டி கொண்டு வந்து இன்னைக்கு சராசரியா 40 லிட்டர்ல இருந்து 60 லிட்டர் எடுக்கிறாங்க. எப்படின்னா நாம போயிட்டு இருக்கிற அந்த ரன்னிங் நம்ம பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் செமன் நம்மளுக்கு இப்போதைக்கு போதுமானது. நம்ம அதிகமா செலவு பண்ணி ஏன்னா எல்லாமே பால் கணக்குல போய் சேரும். ஆமாங்க. மாசம் ஒரு செமன் போட்டு நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப கீழேயும் போகாம ரொம்ப மேலேயும் போகாம நடுநிலையான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ண. ரேட் வந்து எல்லாத்துக்கும் விரும்பணும். இப்ப நம்ம செக்ஸ்டே வந்து இப்ப கன்வென்ஷனலே நம்ம 2000-3000 சொன்னோம்னா அது ஆண் கண்ணும் பிறக்கும் பொட்டை கண்ணும் பிறக்குங்க. 2000-3000 வேணா நானே வாங்கி போட மாட்டேன். ஏன்னா 3000 ரூபாய்க்கு செலவு பண்ணி நம்மளோட அடித்தட்டு மக்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னா இப்படி பொட்டக்கண்ணு பிறந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், காலக்கண்ணு பிறந்துச்சுன்னா மனசுக்கு செலவு பண்ணி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குங்க. அப்ப வந்து நம்ம எல்லாம் நம்மளையும் யோசிக்கணும்ல. நானும் இப்ப ஆண்கண் வரும்போது எனக்கு அந்த டாபிக் ஞாபகம் வருது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இப்படியே வீக்லி ஒரு 2 கொஸ்டின் வருது என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா. ஒரு நல்ல ஹெச்எஃப் வந்து ஆண்கண் போயினா எப்பவுமே இந்த கன்வென்ஷன்ல உழுகக்கூடிய இதுல ஆண்கண் விழுந்தா சரியான குவாலிட்டியில உழுகும். எப்பவுமே உழுகும். அது நினைச்சு பார்க்க முடியாத குவாலிட்டியில உழுகும். அந்த ஆண்கனையும் நாங்க வச்சுட்டு நாங்க ப்ரீடிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து செட் ஆகாதுன்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருக்கிற இவங்க இந்த கம்பெனில